பிரஜன் வா, அவனை உள்ள விட்டு வெளியே விட்டு கதவு சாத்துறீங்க. அத்தைக்கு ஒன்றும் புரியல. அன்னைக்கு அப்படிதான் தாமியே பண்ணுச்சு. நான் என்ன பண்ணேன்? ஹாஸ்பிட்டலில் நாளைக்கு இவ்வளோ நேரமா? அதுக்கு முன்னாடியே வந்துடுவோம். இந்த நேரம் 6103. பாய். பார்த்து போயிட்டு வாங்க. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பெரிய vlog தான் பார்க்க போகிறோம். எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு பெருமாள் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு தான் போகிறோம். நான், பாப்பா, தம்பி, அண்ணே, ஹஸ்பண்ட் வரல. பண்ணி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். பஸ் வந்து ஏறிட்டோம். பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் பஸ் ஏறிட்டோம். நான், தம்பி, அண்ணன் எல்லாரும். தம்பி வந்து பார்த்தீங்கன்னா வந்தார். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பாப்பாவுக்கு வந்து இப்போ தான் வந்து நாங்கள் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போகிறோம். வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு பண்ணாங்க. அதான் சாமி வந்துட்டு நான் கல்யாணம் ஆன உடனே வந்துட்டு கோவில் வந்துட்டு இடிச்சிட்டு புதுசாக கட்டலான்னு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ தான் கட்டியிருக்காங்களே, சரி நம்ம எப்படி கும்பாபிஷேகத்துக்கு போகாமல் இருக்க முடியும்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ஊசி போட்டு வந்துட்டு ஜுரம்லாம் எடுத்துக்கிச்சு. எங்கே ஜுரம் சரியாகனா போக முடியாதுன்னு நினச்சேன். கடவுளுடைய அனுகிரகத்தால் பாப்பாவுடைய ஜுரம் சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். போனதும் அப்புறம் வந்து ஏக்கையெல்லாம் வளர்த்திட்டு இருந்தாங்க. செம்ம சூப்பராக வந்துட்டு பண்ணியிருந்தாங்க எல்லாமே. கோவில் வந்து எங்கள் வீட்டு தெருவில் தான் இருக்குது, அம்மா வீட்டு தெருவில். அப்படியே அந்த தெருவிலே வந்து ஏக குண்டம் செய்யறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஏக வளர்த்திட்டு இருந்தாங்க. சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்தோம்.
என்ன சாமி அப்படி தம்பிட்டாங்க.
ஆமா மேல போடும் பாப்பா வச்சு நாங்க வந்து உள்ள போயிட்டு அவன் போக மாட்டான் கூட தான் இருக்கான் நீ வரல கூட இப்போ மகள் தொகை அதிகமாயிடுச்சு சாமி வந்துடுச்சு சந்திராந்த ராஜா எதிர்வாதத்தில் லோகே ரேவதிக்காரி ஆராம் அதே பார்த்துருக்கேன் சிறப்பாக வந்து கும்பாபிஷேகம்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் கோவிலில் வந்துட்டு கூட்டெல்லாம் கலைஞ்சதும் நான் அண்ணி எல்லாம் வந்துட்டு விளக்கு போட போனோம் சித்திலாம் பசங்களாம் ஜாலியாக ராட்டின விளையாடிருந்தாங்க 1 மணி பஸ்ஸுக்கே கிளம்பணும் அதனால் விளக்கு போட்டு அப்படியே கோவில் சுற்றி பார்த்துட்டு கோவில் வந்து நான் சுற்றி கட்டல புது கோவில் கருவறையெல்லாம் காமிக்கூடாது நெக்ஸ்ட் டைம் நம்ம அம்மா வீட்டுக்கு போனால் நான் கண்டிப்பாக கோவில் ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன் செம்ம அழகாக கட்டியிருந்தாங்க பெரியப்பாவுக்கு வந்துட்டு திருப்பதியில் இருக்கிற மூலவர் சாமி மாதிரி அந்த கல்லாலே கட்டணும்னு ஒரு ஆசை அது மாதிரியே வந்து கட்டியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவருடைய ஆசையும் நிறைவேறிடுச்சு ரொம்ப நாள் அவர் வந்து அதுக்காக அந்த அவருடைய உழைப்பை போட்டார் மக்கள் எல்லாம் சேர்ந்து நல்லா சூப்பராக சிறப்பாக வந்துட்டு கும்பாபிஷேகம் பண்ணியாச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நம்மளுடைய அம்மா ஊரில் இது நடந்திருந்தது பார்க்க முடியாதவங்களாம் என்னுடைய வீடியோவில் பார்த்து சாமியுடைய தரிசனம் பெற்றுக்கோங்க அதுக்கப்புறம் திருக்கல்யாணமும் பண்ணாங்க அன்றைக்கி நைட்டு நாங்கள் வந்துட்டோம் பசங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அக்கா பசங்க ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க கல்யாணம் மட்டும் பார்க்க முடியல ஆனால் காலையில் கும்பாபிஷேகம்லாம் செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டோம் இவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விலாகில் பார்க்கலாம் பாய்